டியூல் டெல்லிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளில் வந்து தேனி மாவட்டம் உத்தமாபாளையத்தில் வந்து பேரூராட்சிகளுடைய தூய்மை பணியாளரில் நெடுகாலமாக பணி செஞ்சுட்டு வர்ற தற்காலிக பணியாளர், அதாவது நிரந்தர பணி இல்லாமல் இருக்கிறவர்களுக்கான கோரிக்கையை வந்து தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் மரியாதைக்குரிய ஜோசப் விஜய் அவர்களுடைய உத்தரவின்படியில் வந்து ஒவ்வொரு பேரூராட்சியிலையும் எத்தனை பேர் வந்து தற்காலிகமாக நிரந்தர பணியாளர் இல்லாமல் வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய குடும்பத்துக்கு கல்வி, வேலை வாய்ப்பு, அவங்களுக்கான வந்து பணி நிரந்தரம் போன்ற கோரிக்கைகள் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட வந்து கேட்டு நேரடியாக தெரிஞ்சு அவங்களுக்கான உதவி செய்யறதுக்காக ஒரே இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஒரு முகாம் அமைச்சு இந்த பணி வந்து இன்னைக்கு வந்து நடந்துகிட்டு இருக்கு. இதன் மூலமா வந்து தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள் வந்து இவர்களுக்கு வந்து இது மாதிரி உள்ள பயனாளிகளுக்கு வந்து உடனே வந்து அரசு சார்பான நலத்திட்டம் அனைத்துமே கிடைக்கணுன்றதுக்காக இந்த வேலையில் நடந்துகிட்டு இருக்கு. இதுல வந்து தற்காலிக பணியாளர், அவங்களுடைய குடும்ப பிள்ளைகள்லாம் வந்து படிப்புக்கான உதவிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் நலவாரியம் இருக்கு, மருத்துவத்துறை இருக்கு, வேலைவாய்ப்பு துறை இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த துறையில வந்து இன்னைக்கு வந்து தேவாரம், பண்ணைப்புறம், கோம்பை, மார்க்கன்கோட்டை, உத்தமபாளையம், புதுப்பட்டி, ஆனந்தம்பட்டி, குச்சனூர், ஹைவேஸ் போன்ற பேரூராட்சிகள்லேருந்து பெரும்பாலான தற்காலிக பணியாளர் வந்து தங்களுடைய கோரிக்கைகளை வந்து பேரூராட்சி செயல் அலுவலர்கிட்ட வர்றாங்க. இன்னைக்கு நடந்த வந்து இந்த முகாமில் வந்து உத்தமபாளையம் பேரூராட்சி சேர்மன் மரியாதைக்குரிய காசி மையா வந்து குத்துவிளக்கு ஏற்றினாங்க. அதே மாதிரி காமேகவுண்டம்பட்டி பேரூராட்சி செயலாளர் அலுவலர், ஓடப்பட்டி பேரூராட்சி செயலாளர் அனைவரும் வந்து குத்துவிளக்கு ஏற்றி ஒவ்வொரு மக்கள்கிட்டையும் வந்து மனுக்களை வாங்கிட்டு இருக்காங்க. இந்த ஒவ்வொரு மனுக்கள்கிட்டையும் நம்ம வந்து அவங்க தீர்வு அளிச்சான்னு சொல்லி அந்த மனு கொடுத்தவர்கிட்ட ஒரு கேட்போம். வாங்க. நன்றி. மதிப்பிற்குரிய உத்தமபாளையம் பேரூராட்சி மன்ற சேர்மன் அவர்களுக்கு உத்தமபாளையம் செயல் அலுவலர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். அடுத்தபடியாக கம்பம் சட்டமன்ற தொகுதி கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக உதவியாளர் அவர்களுக்கு நமது கேகேபட்டி பேரூராட்சியின் செயல் அலுவலர் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார். உத்தமபாளையம் வட்டாட்சியர் திரு முருகன் அவர்களுக்கு உத்தமபாளையம் பேரூராட்சியின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது மாவட்டத்தின் மூத்த செயல் அலுவலர் திரு பசீர் அகமது செயல் அலுவலர் அவர்களுக்கு உத்தமபாளையம் பேரூராட்சியின் செயல் அலுவலர் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கிறார். செயல் அலுவலர் அவர்களுக்கு மார்க்கன்கோட்டை பேரூராட்சி செயல் அலுவலர்கள் பொன்னாடை வழங்கி கௌரவிக்கிறார். உத்தமபாளையம் பேரூராட்சியின் செயல் அலுவலர் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார். குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைக்க வேண்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம் சார், என் பேர் சிவபாலன், வெள்ளைமாலபுரத்துலேருந்து வந்திருக்கேன். ஓடைப்பட்டி பேரூராட்சி. இந்த மாதிரி தமிழ்நாடு அரசில் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு வந்து இந்த கேம்ப் நடத்துறதா சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்ல சொல்லி வந்தோம். இந்த மாதிரி வாய்ப்பளிச்சு ஒரே இடத்துல இந்த மாதிரி நிறைய இது எங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது ரொம்ப நல்லா இருக்கு. இதை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட ஆட்சியாளருக்கும் இந்த பேரூராட்சி நிர்வாகத்துக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பண்ணி இது ஒரு முதல் எடுப்பா பண்றாங்க, நல்ல முறையில இருக்கு. இதை இன்னும் மேலும் செஞ்சாங்கனாலும் எங்களுக்கு நல்லதாவே இருக்கு. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வெண்ணியார்ல இருந்து வரீங்க. மருத்துவ காப்பீட்டுக்காக மனு கொடுத்து வரீங்களா? மருத்துவ காப்பீட்டுக்கு தான் அவர் ஐயாட்ட போய் கொடுத்துருங்க. இந்த அவர்கிட்ட போய் ஏன் இவ்வளோ நாளாக அப்ளை பண்ணலன்னு கேளுங்க. பேட்டி எடுக்காம இல்லை, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, இப்போ தானே அப்ளை பண்ணுறீங்க. ஏன் இவ்வளோ நாள் பண்ணலை? நேராக அங்கே போய் பண்ணணும். அதான் சொன்னார் அவர். டேப்புனா அடையாமல் இங்கேயே கொடுத்துருவாங்க எல்லா டாக்குமெண்ட்டும். ஆனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்சூரன்ஸுன்றது
நமக்கு ஒரு பாதுகாப்பு. கும்பத்தில் ஒரு பையன் உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு மாதம் இருக்கும் ஆக்சிடெண்ட்டில் டெம்பரரியாக அந்த பையன் இறந்துட்டான். நல்ல வேலை கவரேஜ் இருக்க போய் தான் அந்த குடும்பத்துக்கு இப்போ இல்லாமல் எதிர்பாராத இழப்பு. சார், அனைவரும் கவனிக்கணும். விஓ சார்ந்த கையொப்பம் பெற வேண்டிய மனுக்களுக்கு சார் விஓ வந்திருக்காங்க. கிராம நிர்வாக அலுவலரிடம் கையொப்பம் பெற வேண்டிய நேர்வுகளில் எந்த பேரூராட்சி, எந்த மனு, எந்த விதமான சேவை தேவைங்கிறத தெளிவாக பூர்த்தி பண்ணி சாருக்கு கொடுத்தீங்கன்னா அதுக்கு மனுவை கையில் வாங்கிக்கலாம். சாருக்கு இருக்காங்க, இ சேவையில் தொடர்பு கொண்டு இங்கே கொண்டு வாங்க. எல்லாரும் தாட்கோலை வாங்கிட்டு ஆரம்ப அறிகுறி வெள்ளையா சிவப்ப உணர்ச்சி இல்லாத தேமல். இது ஒரு பாக்டீரியா, மைக்ரோ பாக்டீரியா லெப்ரேம்ல வருது. இது ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது, இந்த உணர்ச்சி இல்லாத தேமல் இருக்கும் பொழுது 6 மாசம் மாத்திரை எடுத்துட்டா சரியாயிடும். அப்படி எடுக்காத பட்சத்தில் இந்த பாக்டீரியா நரம்புகளை சேதப்படுத்தி டிஃபார்மிட்டிஸ்ல வருது. இந்த ஆரம்பரியம் இருக்கும்போது அருகிலுள்ள மருத்துவமனை, அருகிலுள்ள அரசு ஆரம்ப நிலையம், அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சுகாதார ஆய்வாளர்கள், அங்கு பணிபுரிய கிராம சுகாதார செவிலியர்கள் மற்றும் சுகாதாரத்துறையில் இருக்கக்கூடிய அலுவலரிடம் இது நீங்கள் தெரியப்படுத்த வேண்டும். அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க அதை நோட் பண்ணி அங்கே ஒவ்வொரு பிளாக்ல இருக்கக்கூடிய என்எம்எஸ் இருக்காங்க. அந்த என்எம்எஸ் அந்த பேஷண்ட்டை அந்த பெர்சனை கான்டாக்ட் பண்ணி அதை அது பண்ணுவார். அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் ஹெல்த் எஜுகேட்டர், எங்கள் டிடிஎல் லெப்ரஸிலாம் இருக்காங்க. அவங்க அந்த கேஸை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணி அது கேஸே இல்லைங்கிறத பார்ப்பாங்க சார். ஃபஸ்ட்டு ஒரு தொழுநோய் இருக்கிறவங்க அவங்க ஊருக்குள்ள எந்த ஊரில் இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ஹெல்த் இன்ஸ்பெக்டர், விஹெச்என் அவங்கள்ட்ட சொல்லணும். அவங்க சொன்னோன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளாக்லேயும் ஒரு என்எம்எஸ் இருக்காங்க. இந்த என்எம்எஸ் அந்த கேஸை போய் பார்ப்போம். என்எம்எஸ் பார்த்ததுக்கப்புறம் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மாவட்ட அளவில் ஹெல்த் எஜுகேட்டர், டிடி லெப்ரஸி இருக்காங்க. அவங்க பார்த்துட்டு கேஸ் என்னன்னு உறுதிப்படுத்துவாங்க சார். தேங்க்யூ சார்.